இப்போ ஃபஸ்ட்டு இவர் வந்து சிரிக்காதீங்கன்னு ஒரு 2 தடவை 3 தடவை கரெக்ஷன் சொல்லும்போது இந்த கேரக்டர் சிரிக்கக்கூடாதுன்னா கான்சியஸ் ஆகிடும், நீ சிரிக்க மாட்டோம். அப்போ நம்மளோட பாடி லாங்குவேஜ் நமக்கே அறியாமல் மாறும். அது எங்கள் படமாக ஆயிடுச்சு, இல்லாட்டினா வேற ஒரு படம் வந்திருக்கலாம். அதை நாங்கள் அட்டம் பண்ணிட்டோம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அதோட பெயின் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த 90s இருக்கிறவங்க இப்பவும் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க பர்சனலாக இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கு, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது ஒரு தமிழராக நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளை மனுஷங்களாகவே அவங்க நினைக்கலையே. ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எந்த கேரக்டர் பண்ணாலுமே வந்து அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சாருக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து சார் வந்து ஒரு ஈழத்தமிழராகவே வாழணும், அவங்க எல்லாரும் நாங்கள் லைக் பண்ணுறோம், அவர் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இப்போ ஃப்ரீடம் நாங்கள் இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அது நாங்கள் படமாக பார்க்க போகிறோம், ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலாக பார்க்க போகிறோம். மியூசிக்கெல்லாம் சேர்த்து எடிட்டிங் ப்ராப்பராக இருந்து அது ஒரு எமோஷன் எங்களுக்கு கூட ஏற்படுத்தும். பட் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் இருக்கும்போது மேபி கையில் உங்களுக்கு பேப்பராக இருந்திருக்கலாம், இல்லை நெட்டில் விஷயங்கள் இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தை படிக்கும்போது ஆர் அதை நீங்கள் எழுதும் போதும் இருந்த உங்களுக்கு உண்டான அந்த வலி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் அந்த ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த வலியை சார், அது நிஜமாவே அது கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். கேட்கல, அதுதான் அந்த பெயின் தான் நான் சொல்கிறேன். அந்த பெயினை நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கலாக படிச்சுட்டு சரி இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் நிறைய தேடும் போது பார்த்தீங்கன்னா அதோட பெயின் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கேம்புக்கெல்லாம் போனோம், எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த 90s இருக்கிறவங்க இப்பவும் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க பர்சனலாக அந்த ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தோணுச்சு. சரி, அப்படி பண்ணது தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஆமாம், அப்படி ஒரு ப்ராசஸ். ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக எனக்கு முதல்ல ஒரு கிடைச்ச ஒரு விஷயம். பட் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நினச்சேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் இருந்திருக்கு, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கு, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அத்தனை பேரும் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுண்டான்னு நினச்சிருக்கிற ஒரு ஃபீல் எப்படி அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு தேட அது ஒரு தமிழராக நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, இப்போ உங்களுக்கு படத்துக்கு படம் வந்து அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு படத்துக்கு படம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அயோத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மாதிரி. இதில் மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது, இதில் போய் பர்சனலாக பார்க்கும்போது இதில் டெப்த் இன்னும் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா சார்? ஆப்வியஸாக டேரக்டர் அது ஒன்று வெளில வருவாரா, இல்லை ஆக்டர்? இல்லை இப்போ அவங்க சொல்கிற ஒவ்வொரு கதைக்கும் வேறு கதாபாத்திரம் தான், வேறு பேர், வேறு நேம், வேறு இதுதான். அப்போ அவங்க சொல்கிற அவங்க ஸ்கிரிப்டில் எழுதியிருக்க அந்த இதுக்குள்ளே நம்ம போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுவோம். ஓகே, அந்த கதையில் என்ன எமோஷன்ஸோ அதுக்கான இதுதான் தர முடியும். ஸோ அப்படி தான் நான் அது ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலை. இருக்காது அந்த மூட், அந்த இது இருக்கும். நம்ம ஒரு இது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 நாள் தான் அப்படி இருக்கும் நமக்கு அந்த மூடு செட்டாகுன்னு நீங்கள் சொல்கிறது ஒன்று. அப்போ 4வது 5 நாள் நம்ம அறியாமல் அதுதான் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இவர் வந்து சிரிக்காதீங்கன்னு ஒரு 2 தடவை 3 தடவை கரெக்ஷன் சொல்லும்போது இந்த கேரக்டர் சிரிக்கக்கூடாதுன்னா நம்மள அறியாமல் சில இதில் சிரிச்சிடும். அப்போ நமக்கு தெரியும், அடுத்து பண்ணும்போது நம்மளே கான்சியஸ் ஆகிடும், நீ சிரிக்க மாட்டோம். அப்போ நம்மளோட பாடி லாங்குவேஜ் நமக்கே அறியாமல் மாறும், அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம டெய்லி ஒரு 30 நாள் 20 நாள் அதே பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமல் ஒன்று இயங்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி அந்த நட முதற்கொண்டு மாறும், பாடி லாங்குவேஜ் மாறும், நமக்கு அது தெரியாது. நம்ம நார்மலாக போகும்போது அது இருக்கும், ஆனால் நம்ம கவனிக்க மாட்டோம். அது நம்மளை விட்டு போது படம் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து தான் போகும். அது நமக்கு தெரியாது, அது நம்ம கான்சியஸாக பண்ணவும் இல்லை, நம்ம எதையும் மைண்டில் வைக்காமல் தான் வருவோம். ஆனால் அவங்க சொல்லும்போது அந்த கதையும் அந்த இதுக்குள்ளேயும் நமக்கு அறியாமல் வர்ற ஒரு விஷயம்தான் அது அடுத்ததில் ரிப்ளேஸ் ஆகும், அந்த மாதிரி ஆகும். பட் எதையும் இப்படி தான் பண்ணணும், இன்னைக்கு சீரியஸாக வீட்டிலேருந்து வர்றது அப்படிலாம் கிடையாது. அங்கே சொல்லும் போதும் அங்கே நடத்தும் போதும் அதை பண்ணிக்கிட்டே இருக்குங்களே, அது நமக்கு அறியாமல் வர்ற ஒரு விஷயம். இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அது நம்ம அறியாமல் அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு சிரிக்காதீங்கன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு, 2வது தடவை சொல்கிறார், 3வது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நம்ம வரும்போது அவங்களுக்கே தெரியும். 3 நாளைக்கு பண்ணதுக்கப்புறமும் 5வது நாள் நம்ம பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். 6வது நாள் நம்ம வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிரும். 8வது நாள் நம்ம முதற்கொண்டு அதே மாதிரி இங்கே வரும்போதே அது வந்துடும். நமக்கு அந்த ரெடி டேக்னும் போது நம்மளை அறியாமல் யோசிக்க மாட்டோம், அது வந்துடும். ஓகே, ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். எஸ் மேம்,
பர்சனலாக ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். உங்களோட மலையாள படங்கள் நான் வருஷம் ஃபாலோ பண்ணது உண்டு. எஸ்பெஷலி இப்போ லாஸ்ட்டாக பொன்மேன் முதற்கொண்டு. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் இஸ் நடன சம்பவம். ஐ திங்க் அந்த ஒரு பாத்ரூமில் போய் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணுவீங்க. ஐ ரெட்டிஷாக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பர்சனல் ஃபேவரட். அண்ட் ஃப்ரீடம் வித் சசிகுமார் சார். ஹவ் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். ஏன்னா லாங்குவேஜ் புதுசு, எமோஷன் புதுசு, டெப்த்து புதுசு. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட். இமோஷன் டெப்த் புதுசுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணுறப்பையும் நம்ம அந்த கேரக்டரை பற்றி புரிஞ்சுப்பேன்ல. ஸோ அதனால் அதை கேரக்டரை பற்றி இல்லை, கேரக்டர் என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அது நான் வந்து அது கன்வின்சிங்காக அது பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது புதுசுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இதில் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் வாஸ் இந்த லாங்குவேஜ் தான். ஏன்னா நான் தமிழ் பேசுகிறதே வந்து ஒரு மாதிரியாக தான் பேசுகிறேன். பட் அதுலேயே வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன், டிரெக்டர் வந்து எனக்கு ஸ்போர்ட்டில் கரெக்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அது வந்து நான் ப்ரிப்பேர்டாக தான் அந்த ஷோட்டுக்கு இல்லைன்னா அந்த சீனுக்கு நான் ப்ரிப்பேர்டாக தான் வருவேன். லைக் டயலாக்ஸில் நான் கான்ஃபிடென்ட்டாக தான் வருவேன். ஆனால் ஸ்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து திடீர்னு வந்து கரெக்ஷன்ஸ் லீஜோ இதில் குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவார். பட் குட்டி குட்டி இல்லை பெரிய கரெக்ஷன்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளே மறுபடியும் அது ஃப்ரம் த பிகினிங் அது பை ஹார்ட் பண்ணிட்டு அது ஏன்னா என்னால் நிறைய டேக்ஸ் போகக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அதுவும் எஸ்பெஷலி இந்த டயலாக்னால நிறைய டேக்ஸ் போகிறதா இருந்தால் எனக்கே வந்து நான் டிப்ரெஸ்ட் ஆகிடுவேன். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுதான் எனக்கு இதில் பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டால் லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜ் பேரியர் இருந்துச்சு. அது தவிர கேரக்டரோட இமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிறது அது எப்போவுமே நடக்கிறது தான். நம்ம எந்த கேரக்டர் பண்ணாலுமே வந்து அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் இல்லை ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயுமே வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்ல. அண்ட் அதுக்கு டிரெக்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தான் ரைட்டர் ப்ளஸ் டிரெக்டருக்கு தையா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே வந்து நம்மளால ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார் இதே மாதிரி இன்டென்ஸ். ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்னா நாங்கள் ஐ திங்க் ஜெய்பீம் இருக்குது, அயோத்தி இருக்குது, அது மாதிரி ஒரு இன்டென்ஸ் ட்ராமா தான் நாங்கள் எதிர்பார்க்கோம். ஸோ இப்போ மேம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ எனக்கும் பர்சனலாக வந்து ஐ திங்க் அந்த ஆஃப்டர் கோவிட் தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப எவால்வ் ஆனது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மலையாளம் இண்டஸ்ட்ரி கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்ல, பட் இன்னும் டெப்த்தாக போகிறது அப்படிங்கிறது. அதர் இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் உள்ளே வந்து அது ஒரு பேன் இண்டியன் கல்ச்சர், அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது பர்சனலாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆக்டராகவும் சரி, டேரக்டராகவும் சரி, ப்ரொடியூசராகவும் சரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாருங்க? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? மற்ற இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் இன்னும் கூடி வந்து எல்லாரும் சேர்ந்து நல்ல விஷயம் தானே. இப்போ மார்க்கெட் வைட் ஆகுதுல்ல அவங்களுக்கு, நீங்கள் அதை தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம தமிழுக்கு மட்டும் பண்ணது, இப்போ எல்லாமே பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ஒய்ட் ஆகுது, அவங்க எல்லாமே ஒய்டர் ஆகுது. நம்ம குறுகிய இதில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா இதுவும் சாத்தியப்படுது. மலையாளத்தில் வந்து மலையாள சினிமாவில் இவ்வளோ பட்ஜெட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இன்னும் கர்நாடகாவில் வந்து இவ்வளோ பட்ஜெட் தான் பண்ண முடியும் அப்படின்றபோது அதுவும் எல்லாமே இதாக இருக்குது. பல கோடிகள் வியாபாரங்கள் ஆகும்போது இதெல்லாம் வரும்போது ப்ளஸ்ஸாக தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, சத்யசிவா சார் உங்களுக்கு, ஏன்னா இப்போது உங்களோட ஹீரோ அவர் நடித்த முன்னாடி படம் அது வந்து அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க ஒரு வெற்றி, ஆனால் அதையும் தாண்டின ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது வந்து அந்த சந்தோஷம் அந்த படக்குழுவினருக்கு இருக்கும். ஆனால் அது அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த இயக்குனருக்கு இருக்கும்போது ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குது? டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் உங்களுக்கு பர்சனலாக எப்படி இருக்குது? ஏன்னா உங்கள் ஹீரோ சார் ஆக்சுவலாக வந்து எங்கள் ஹீரோ அப்படின்றத நிஜமாக இருந்தால் கூட அந்த படத்தோட சக்ஸஸ் வந்து எங்களுக்கு வந்து நிஜமாகவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சார் ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து ஒரு இலங்கை படம், அதுக்கு பெரிய வரவேற்பு சார். இப்போ அதுக்கடுத்தும் இப்போ ட்ரெய்லர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாருக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து சார் வந்து ஒரு ஈழத்தமிழராகவே வாழணும், அவங்க எல்லோரும் நாங்கள் லைக் பண்ணுறோம், அவர் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி க்ரியேட் பண்ணி கொடுத்ததால் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக ஈஸியாக மாறுது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பெரிய அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ உங்களுக்கு ஒரு சில படங்கள் வந்து நமக்கு அந்த ஆடியன்ஸோட கனெக்டிவிட்டி வந்து அது காலகட்டத்துக்கும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதில் ஆப்வியஸாக நாடோடிகள், சுப்பிரமணியபுரம்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னும் இன்டெப்த்தாக போய் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஃபீல் ஒன்று கொடுத்துருச்சு. அது எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷம் என்னதுன்னா, ஒரு ஃபேமிலி மூவி ஓடிடி வந்ததுக்கப்புறம்
ஃபேமிலியெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்காங்க, டிவிக்குள்ளே தான் இருக்காங்க, தேட்டருக்கு வரமாட்டாங்க, அப்போ ஓடிடியில் தான் நம்ம பார்க்கணும், அதுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸை டூரிஸ்ட் ஃபேமிலி கொண்டு வந்திருக்கு. ஸோ இது பர்சனலாக என்னோடய வெற்றி மட்டும் கிடையாது, அது எல்லாருக்குமான வெற்றியாக தான் அதை எடுத்துக்கணும். அது எங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண நானோ எல்லாமே அதை எடுத்துக்க முடியாது. அது சினிமாக்கான வெற்றி. இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம்ன்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. அதோட கலெக்ஷன் எல்லாமே சரி. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் கொடுக்கலாம், ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கதா நான் நினைக்கிறேன். அப்போ அது ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான வெற்றி, ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான வெற்றி, எல்லாருக்குமான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். அதை என்னோடய வெற்றியாக மட்டும் நான் அந்த பங்கு எடுத்துக்க விரும்பலை. அது எல்லாருக்குமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது எங்கள் படமாக ஆயிடுச்சு. இல்லாட்டினா வேறு ஒரு படம் வந்திருக்கலாம் அட்டன் பண்ணும்போது. அதை நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வரும்ன்ட்டு அதை நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம். அந்த அட்டம் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படி தான் பார்க்குறோம். அதோட டைம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சம்மருக்கு பிளான் பண்ணாங்க அந்த ப்ரொடியூசர்ஸு. அவங்களுடைய விளம்பர இது அவங்க அதுக்கான அந்த படம் பிடிச்சிச்சு, இதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம், டைரக்டரோட அந்த ஸ்கிரிப்டோட அந்த இது எல்லாருக்குமான அது ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போது ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, இல்லை எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்னா அது அந்த ஹீரோ அண்ட் அந்த டேரக்டர், அந்த ஹீரோ படம் சரியாக போகல, அந்த டேரக்டர் படம் சரியாக போகல, இல்லை இது சூப்பராக போயிடுச்சு, சூப்பராக ஓடிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். அந்த ப்ரெஷரோ இல்லை சந்தோஷமோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணி அவங்க அதை பார்த்துருக்கோம். பட் நான் அது பர்சனலாக நான் அதை ஃபீல் பண்ணது ஒரு ஆக்ட்ரஸ் லைஃப்பில் அவங்க அந்த சக்ஸஸோ இல்லை ஃபெயிலியரோ அது வந்து சக்ஸஸாக இருக்கும்போது ஓவராக அது சூப்பர் அப்படின்னு இருக்குமா, இல்லை எதிர்பார்த்த படம் அது சரியாக போகல நம்ம நடித்த படம் அப்படிங்கும்போது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த டைம்ல? ஒரு படம் வச்சு நான் சொல்கிறேன், அது எல்லா ஆக்டருக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. கண்டிப்பாக இப்போது நான் நடித்த படம் இல்லை, எல்லாருக்குமே வந்து நம்ம நடிக்கிற படம் இல்லை நம்ம நடித்த ஒரு படம் தியேட்டரில் வரும்போது இல்லை ஓடிடியில் வரும்போது அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் எல்லாருக்குமே இருக்கும். அதான் அந்த மாதிரி வரலன்னா கண்டிப்பாக அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அண்ட் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சந்தோஷம் இருக்கு. அதுல ஜெண்டர் வைஸ் எல்லாம் இல்லை, அது எதுவும் இல்லை, எமோஷன் ஒன்று தானே சார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பர்சனலாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நேர்காணல் உங்களோட, அது ரொம்ப பர்சனல் ஹாப்பி. அண்ட் உங்களோட ஃபில்மோகிராஃபிக்கும் நான் அந்த ரைட்டிங்க்கு ஃபேன். அதான் தான் இந்த கழுகு அந்த வரிசையிலையும் ஒரு இன்டென்ஸான ரைட்டிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீடம் ஆப்வியஸாக பார்த்தா அப்படி தான் தெரியுது, பயங்கர இன்டென்ஸாக இருக்க போகுதுங்க. அந்த எமோஷன் அள்ளி தெளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ படக்குழுவினருக்கு தேங்க்யூ. ஏன்னா நேர்த்தியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க சார், மேம் அண்ட் ராமசாமி சார் மாதிரியான இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்ன சொல்ல போகிறீங்க ஸ்க்ரீனில் அப்படிங்கிற மாதிரி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் அகைன். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.